கட்டீல் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி ஆலயம். இத்திருக்கோயில் மங்களூரிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலில் தினமும் 2 வேளையும் அன்னதானம் நடைபெறுகிறது. 5000 அன்பர்கள் அன்னதானம் பெறுகிறார்கள். கோயில் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை திறந்திருக்கும். இங்கு தங்கும் விடுதி வசதிகளும் உண்டு. அம்பாளுக்கு இளநீர் அபிஷேகம் மிகவும் பிடிக்கும். ஆற்று பாலம் தாண்டி அம்மன் கோயில் எல்லைக்குள் யாராவது இளநீர் கொண்டு வந்துவிட்டால் அது அம்பாளுக்கு மட்டுமேதான். தேங்காய், வாழைப்பழம், அரிசி, வெல்லம், சர்க்கரை பொங்கல், பால் பாயசம், கொழுக்கட்டை அம்பாளுக்கு உகந்த நிவேத்தியம். பாக்கு பூ என்றால் துர்கா பரமேஸ்வரிக்கு கொள்ளை பிரியம். அதுவே பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. விவசாயிகள் தங்கள் தென்னந்தோப்புகளில் இவ்வளவு காய்கள் காய்க்க வேண்டும் என எண்ணுவார்கள். அப்படியே அம்பாள் அனுகிரகிக்கிறாள். அவர்கள் தென்னங்கன்றுகளை காணிக்கையாக தருகிறார்கள். கடி என்ற சொல்லுக்கு மையம் என்றும் இடை என்றும் 2 பொருட்கள் உண்டு. கனககிரி என்னும் மலைக்கு பர்லஞ்சே என்ற இடத்திற்கும் இடைப்பட்ட ஒரு பிரதேசத்தில் நந்தினி நதியின் மையத்தில் இல்லம் கொண்டு அருள்கிறாள் ஆதிசக்தி. பாறைகளால் ஆன தீவு திடலில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில். அன்னையின் அழகை பருக நந்தினி அவளை இடவளமாக சுற்றி வருகிறாள். அழகு நந்தினி நதியின் மகளாகவே இருக்கிறாள் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி. தபோவனம் ஒன்றில் முன்னர் ஜாபாலி முனிவர் என்பவர் தவம் மேற்கொண்டிருந்தார். மாறி பொய்த்ததால் ஏற்பட்ட அவல நிலை அவரை தவத்திலிருந்து மீண்டு வரச் செய்தது. அன்னை கம்பன் என்னும் அசுரனுடன் போரிட்டு அவனை வென்றபொழுது புறமுதுகு காட்டி ஓடிப்போன அருணாசுரன்தான் மக்களின் கஷ்டத்திற்கான காரணம். யாகங்களையும் தேவர்களையும் அவமதித்ததால் இந்த மோச நிலை என உணர்ந்தார். அசுரனின் ஆணை மக்களை அடிமைகளாக்கியது. பஞ்ச பிணிக்கு பலியாகி கொண்டிருக்கும் மக்களை காக்க ஜாபாலி முனிவர் வேள்வி நடத்தி தேவர்களை திருப்திப்படுத்த நினைத்தார். முதலில் இந்திரனை அணுகி உதவி கேட்டார். காமதேனு பசு உதவியினால் யாகத்திற்கு மிகவும் நன்மை கிடைக்கும். எனவே காமதேனுவை தன்னுடன் அனுப்புமாறு வேண்டினார். ஆனால் அந்த சமயம் இந்திரனிடம் காமதேனு இல்லாததால் காமதேனுவின் பெண்ணான நந்தினியை அவளை அனுப்பி உதவுவதாக கூறினான். ஆனால் நந்தினி வர மறுத்ததால் முனிவர் கோபம் கொண்டு சாபம் தந்தார். நந்தினி கூறிய காரணம், ராவணனுக்கும் கார்த்த வீரியனுக்கும் இடம் கொடுத்த பூமிக்கு நான் வரமாட்டேன் என்று கூறி மறுத்தாள். ஆனால் முனிவரோ அகலிகையையும் அனசூயாவையும் இந்த பூமிதானே பெற்றெடுத்து பேணி காத்தால், அதனால் உனக்கும் எந்த குறையும் வந்திடாது என்று கூறியும் நந்தினி வர மறுத்ததால் எந்த பூமிக்கு நீ வர மறுக்கின்றாயோ அதே பூமியில் நீ நதியாக ஓடிடுவாய் என்று சாபமிட்டதும் நந்தினியின் உருவம் மாறத் துவங்கியது. அவள் முனிவர் அடிபணிந்து சாபம் நீங்க வரம் அருள வேண்டினாள். முனிவர், அன்னை துர்காதேவி உதவியால் மட்டுமே உன் சாபம் நீங்கும். நீ அவளை வேண்டி சாப விமோச்சனம் பெறுவாய் என கூறி பூலோகம் திரும்பினார். நந்தினி துர்காவின் பாதம் சரணடைந்தாள். அம்பாலோ நந்தினியை பார்த்து புன்னகைத்து, நீ நதியாக நானிலத்தில் ஓடுவது உன் விதி, அதற்காக வருந்தாதே. நானே உன் சூழில் வந்து உனக்கு மகளாக பிறந்து சாப விமோச்சனம் அருள்வேன். உரிய காலத்திற்கு காத்திரு என்று அனுகிரகம் செய்தாள். நந்தினி நதியாக மாறினாள். ஜாபாலி முனிவரின் வேள்வியும் இனிதே நடந்தேறியது. தேவர்கள் உவகை கொண்டனர். பஞ்சம் பறந்தது. மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர். அகிலம் தழைக்க தொடங்கியதைக் கண்டு அருணாசுரன் கோபம் கொண்டான். அருணாசுரன் பிரம்ம தேவனை நோக்கி கடும் தவம் புரிந்தான். தவத்திற்கு மெச்சி பிரம்மனிடம் அவன் வாங்கிய வரம் என்ன? 2 கால் உயிரினங்களாலும் 4 கால் உயிரினங்களாலும் ஆயுதங்கள் எதனாலும் என்னுயிர் பிரியக்கூடாது என்று வரம் வேண்டி பெற்றான். பிரம்மதேவன் அருள்வதைப் போல் யாராலும் வரம் கொடுக்க முடியாது. பிரம்மதேவன் காயத்ரி மந்திரத்தையும் அருணாசுரனுக்கு அருளி உபதேசித்தார். காயத்ரி மந்திரத்தை உன் உள்ளமும் உதடுகளும் உச்சரிக்கும் வரை உன் உலக வாழ்க்கைக்கு முடிவென்பதே இல்லை என கூடுதலாக வரமும் அருளினார். காயத்ரி ஜபம், அதன் மகிமை, இதை அனுபவித்து உணர்ந்தவர்களுக்கு அதன் பெருமை புரியும். காயத்ரி மந்திரம் அருணாசுரனின் கவச்சமானது.
அவனது அதிசக்தியால் அண்ட சராச்சரங்களையும் அவன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தான். தேவருலகம் சென்று தேவேந்திரனை வீழ்த்தி இந்திரலோகத்தை தன்வசப்படுத்தி கொண்டான். தேவர்களும் முனிவர்களும் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரியின் பாத கமலங்களை சரணடைந்தனர். அம்பாள் அவர்களிடம் அருணாசுரன் காயத்ரி ஜபம் செய்யாமல் செய்தால் அவனை அழிப்பதாக கூறினாள். தேவேந்திரனின் குருவான பிரகஸ்பதியிடம் இந்த வேலை கொடுக்கப்பட்டது. பிரகஸ்பதி அருணாசுரனை சந்தித்தார். அவன் தூய காயத்ரி மந்திரத்தை சொல்லாமல் இருக்க அவனிடம் அகில உலகமும் உன்னை வணங்கும் பொழுது நீ ஏன் பிரம்மம் சொன்னார் என்று இன்னொரு பெண்ணை நோக்கி மந்திரத்தை, அதாவது காயத்ரி மந்திரத்தை ஓதுகிறாய் என்று சாமர்த்தியமாக அவன் மனதை மாற்றினார். அருணாசுரனின் கெட்ட காலம் பிரகஸ்பதியின் பேச்சில் மயங்கினான். இந்திரனையே தோற்கடித்தது அவன் பலமே தவிர மந்திர மகிமை இல்லை என்றெல்லாம் கூறவும் அசுரனும் அதை நம்பினான். கெட்ட நேரம் யாரை விட்டது? அம்பாள் துர்காதேவி ஆணைப்படி செய்துவிட்ட திருப்தியுடன் பிரகஸ்பதி அருணாசுரனிடமிருந்து விடை பெற்றார். அருணாசுரன் காயத்ரி மந்திரம் ஜபிப்பதை அன்றோடு விட்டுவிட்டான். அன்று அரசவை கூடியிருந்தது. அகம்பாவமே உருவாக அருணாசுரன் வீற்றிருந்தான். அப்பொழுது அவன் சேவகர் இருவர் ஓடி வந்து நந்தவனத்தில் ஒரு அழகிய தேவதையை கண்டதாகவும் தன் அரசருக்கே ஏற்ற பெண் என்றும் 7 லோகங்களிலும் காண கிடைக்காத அழகி என்றும் புகழ்ந்தனர். அருணாசுரனும் நந்தவனத்தை நாடினான். அங்கு துர்கா தேவி மோகினி வடிவம் எடுத்து ஒய்யாரமாக உட்கார்ந்திருந்தாள். அசுரன் அம்பிகையை தன் அந்தப்புரத்திற்கு அழைத்தான். ஆனால் அம்பாலோ அவனிடம், உன் எஜமானர்களான சும்ப நிசும்பனை அழித்தவள் நான். இப்பொழுது நீயும் அதே அழிவை தேட நினைக்கிறாயோ என்று வினவினாள். ஆனால் அசுரனுக்கு எதுவும் கேட்கவில்லை. அவனை மோகம் மறைத்தது. மாலா வரம் வாங்கிய மமதை அவனிடம் இருந்தது. அம்பிகையை எட்டி பிடிக்க நினைத்தான். அருகிலிருந்த பாறையில் அம்பாள் மறைந்தாள். அசுரனின் கோபம் வாள் கொண்டு அந்த பாறையை பிளக்கச் செய்தது. அதிலிருந்து 6 லட்சம் தேனீக்கள் அணிவகுத்தன. படைக்கு தலைமை தாங்கிய ராணி தேனிதான் 6 கால்கள் கொண்ட உக்ரமாக மாறிய ஸ்ரீ துர்கா தேவி. பிரம்மனிடம் அருணாசுரன் வாங்கிய வரம் என்ன? 2 கால்கள் மற்றும் 4 கால்கள் கொண்ட உயிரினங்களால் தனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது என்பதுதான். அதனால் துர்காதேவி 6 கால்கள் கொண்ட தேனியாக மாறினாள். பாவம் அம்பிகை நமக்கு அருள் புரிய எப்படியெல்லாம் உருமாறுகிறாள். அன்னையின் கருணைக்கு ஈடு இணை ஏதேனும் உண்டா? நம்மால் எதை ஈடாக கொடுக்க முடியும் அவள் கருணைக்கு முன்? ஏதோ நாமும் பிறக்கிறோம் இப்புவியில். எத்துணை பேருக்கு நல்லது செய்வதில் நாட்டம் இருக்கிறது. நாமும் தன்னலம் மிகுந்தவர்களாகவே இருக்கின்றோம். வேண்டுமென்று செய்யாவிடினும் தன்னலம் என்பது நமக்குள் இருக்கும் ஒரு ஈர்ப்பு. அது எப்படியாவது நம்மை வெற்றி கொண்டு விடுகிறது. ஆனால் அம்பாள் எப்பொழுதும் தன்னலம் இல்லாமல் எல்லாமே அவள் படைத்த குழந்தைகளுக்காக என்று அருள்கிறாள். அம்பாள் 6 கால்கள் கொண்ட தேனியாக மாறி அசுரனை தன் நஞ்சு நிறைந்த கொடுக்கால் கொட்டியதும் அவன் எந்த ஆயுதமும் இல்லாமல் தனக்கு மரணம் நேர வேண்டும் என்ற வரத்தை உணர்ந்து தன் அந்திம காலம் நெருங்கியதை அறிந்து கொண்டான். அன்னையிடம் தன் ஆயுத பலம் அனைத்தையும் காட்டினான். அம்பாளின் முன்னால் இந்த ஆயுத பலம் எம்மாத்திரம்? தன் மரண தருவாயில் தான் உணர்ந்தான் தான் காயத்ரி தேவியை மறந்துவிட்டோம் என்பதை. அபயம் வேண்டி காயத்ரி தேவியை பிரார்த்தித்தான். ஆதிசக்தியே கருணை நிறைந்த காயத்ரியும் ஆவாளே. எனவே அவன் முன் தோன்றி அமரத்துவம் என்னும் மோட்சம் அருளினார். என்னே அவளது கருணை! அம்பாளுக்கு கோபம் என்பதே கிடையாது. சற்று முன் தன்னிடம் போர் புரிந்தவனுக்கு கூட எப்படி அருள்கிறாள்? இந்திராதி தேவர்களும் சாப விமோச்சனம் நீங்கிய நந்தினியும் அகமகிழ்ந்து அன்னையை துதித்தனர். அகிலத்து மக்களின் வாழ்வு வளமானது கண்டு ஜாபாலி முனிவரும் மனமகிழ்ந்தார். அசுரனை அழித்த அதே இடத்தில் கோயில் கொள்ளுமாறு அன்னையிடம் வேண்டினார். அன்னையின் இசைவால் மகிழ்ந்து அவளை தன் சூழில் தாங்கி அவளை சுற்றி அகழி அரணாக பாய நந்தினியும் அங்கேயே இருக்க ஒப்புக்கொண்டாள். இன்றைக்கும் இவ்விடத்தில் நந்தினி ஆறு ஓடுகிறது. ஆற்றை கடக்க பாலம் உள்ளது. அம்பாள் மறைந்து தேனியாக மாறி வெளிவந்த பாறை
ரக்தேஸ்வரி பாறை, அதாவது அசுரனின் இரத்தத்தை உறிஞ்சி குடித்ததால் ரக்தேஸ்வரி பாறை என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் தங்கள் வழிபாட்டை பாறை முன் தொடங்குகிறார்கள். ரக்தேஸ்வரியை வணங்கிவிட்டு சென்றால் கோயில் மண்டபம் தென்படும். அதை அடுத்து ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரியின் சந்நிதி உள்ளது. அன்னை இங்கு அமர்ந்த நிலையிலும் இல்லை, நிற்கும் நிலையிலும் இல்லை, இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில் அருள் பாலிக்கின்றாள். இதற்கு காரணம் உள்ளது. அன்னை இங்கு ஸ்ரீ துர்கா சுயம்புவாக லிங்க வடிவில் சக்தி ரூபத்துடன் உதித்தவள். அந்த அன்னைக்கு அலங்காரமாக கலசங்களும் குண்டலங்களும் நகைகளும் செஞ்சேலையும் உடுத்தியதும் அவள் உருவம் இப்படி தோன்றுவதாக அமைந்தது. இந்த உருவ அமைப்பில்தான் அவள் அருள் பாலிக்க நினைப்பதால் எந்த மாற்றமும் செய்யாமல் அதே வடிவில் அவள் இருக்கிறாள், ஆதி நாள் தொட்டு இன்று வரை. சங்கு சக்கரம் அபய வரத ஹஸ்தத்துடன் 4 கரங்கள் கொண்டு இங்கு அருள்பாலிக்கின்றாள். காசு மாலை, கழுத்து அட்டிகை, பதக்கங்களுடன் கூடிய முத்துமாலை, தங்கச் சங்கிலி, 2 காதுகளிலும் சூரிய சந்திரர்கள், மாட்டல்கள், மூக்குத்தி, நெற்றியில் செஞ்சாந்து திலகம், இடையில் செம்பட்டாடை, தலையில் கிரீடம், மேனியில் முழுவதும் வாசனை மலர் ஆரங்கள் பூண்டு ஜுவலிக்கும் அன்னையின் அழகே காண கண்கோடி வேண்டுவதாக உள்ளது. நம் கண்களை அவள் பாத கமலங்களிலிருந்து அகற்றவே தோன்றாது. அன்னை ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரியை சுற்றி வரும் பிரகாரத்தில் கணபதி, வனசாஸ்தா, நாகர் சன்னதிகளும் உண்டு. இங்கு கொண்டாடப்படும் வசந்த உற்சவம், ரதோத்சவம், வெள்ளி மற்றும் தங்க தேரில் நவராத்திரி உற்சவம் மிகவும் பிரசித்தமானது. அறவழி செல்வோருக்கு வளமான வாழ்க்கையை வழங்குபவள் இந்த துர்கா தேவி. தர்மம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து ஜெயிக்கும் என்பதற்கு நித்திய சாட்சியாக இருக்கிறது கட்டில் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி கோயில். இந்த துர்கா பரமேஸ்வரி கோயிலைச் சேர்ந்த பிரம்மன் கோயிலும் உண்டு. கர்ப்ப கிரகத்தில் லிங்கம். தொலைந்து போன பொருள் வேண்டி இந்த சுவாமியிடம் வேண்டிக் கொண்டால் 1 வாரம் 10 நாட்களில் அப்பொருள் கிடைத்து விடுகிறது. அதற்கு காணிக்கை ஒரே ஒரு தேங்காய்தான். சில நாட்களில் 70-80 காய்களும் கோயிலில் சேருவது உண்டு. மேலும் இத்திருக்கோயில் காயத்ரி மந்திரத்தின் மேன்மையை நிலைநாட்டவே ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி ஆலயம் அன்று முதல் இன்று வரை அரும்பெரும் பொக்கிஷமாக விளங்குகிறது.